வர்க்கலா முடிச்சுட்டு நேரம் ஜடாயு வந்தோம். வந்த இடத்துல ஒரு சரியான டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. டிசப்பாயின்ட்மெண்ட், வேஸ்ட். கார் பார்க்கிங் வந்து 30 ரூபா, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 10 ரூபா அதிகமாயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா உள்ள போனோம். ஜடாயு ஸ்டாச்சு வந்து மேல இருக்கு, நாங்க வீடியோல பாத்துருக்கோம். ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்றதுக்காக போனா அங்கதான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. ஆமா, எல்லாருக்குமே. கடைசி பார்த்தா அது என்னன்னா, அங்க வந்து ஒரு ஹில்ஸ் மாதிரி, ஹில்ஸ்ல ஏறி தான் போகணும். அந்த ஹில்ஸ்ல ஏறி போறதுக்கு 300 ரூபாய், ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் கேக்குறாங்க. 300 ரூபா இருந்தா இங்க 3 வேளை சாப்பிட்டுருவாங்க. நம்ம பசங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும், கஞ்சன்கள். அவங்க கிட்ட போய் 300 ரூபா கேக்குறாங்க. இவன் என்ன சொல்லிட்டான், ஒரு ஆளுக்கா 9 பேருக்கான்னு கேக்குறான் 300 ரூபா. அவங்க ஒரு ஆளுக்கு தாண்டா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்ப வேணாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா ரோப்ல போலான்னாங்க. ரோப்ல போறதுக்கு 500 ரூபா. அதுல எத்தனை பேர்னு கேட்கல கட்டி, ஒரு ஆளுக்கு 500 ரூபா. அது கூட பரவாயில்லங்க. 300 ரூபாய்க்கு 300 ரூபா கொடுத்து நம்ம ஸ்டெப்ஸ்ல ஏறி போகணும். அதுவும் 865 படிக்கட்டாங்க. ஆமா, அடிக்கிற வேலை நடந்து போகணுமா, வேஸ்ட். ஒருவேளை நீங்க ஜடாயு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்துடாதீங்க, டைம் வேஸ்ட். ஜடாயு போகணும்னு யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோ இருக்கும், அதை நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். இங்க வரைக்கும் வரவே வராதீங்க தயவு செஞ்சு. இல்ல உங்ககிட்ட நிறைய காசு இருந்துச்சுன்னா வாங்க, நீங்க பாட்டு. ஆமா, நிறைய காசு இருக்கு, டைம் என்கிட்ட இருக்கு, சும்மா தானே வீட்டுல படுத்து தானே இருக்கேன் 18 மணி நேரம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வரலாம். வந்து ஒரே ஒரு அந்த சிலை மட்டும் தலைகீழா படுத்திருக்க மாதிரி ஒரு சிலை இருக்கும், அவ்வளவுதான். ராமரோட ஃபுட் பிரிண்ட் இருக்கு, அவ்வளவுதான். அது 2 மட்டும் தான் இருக்கு. அவங்க எல்லாம் இன்னொன்னு சேர்த்துக்கிறாங்க. ஒரு ஹில்ஸ்ல ஏறினா சுத்தி தெரியும் தானே, அது ஒரு பாயிண்டா சேர்த்துக்கிறாங்க. 360 டிகிரில உங்களுக்கு ஊர் தெரியுமா? நம்ம கண்ணு நல்ல காசு கொடுக்குறாங்க, அடப்பு நல்லா போடுறாங்க. நாங்க நடந்து போறதுக்கு நம்ம காசு கொடுத்துட்டு நம்ம 300 ரூபா கொடுத்து நடந்து போகணுமா? கார் 30 ரூபா, அது போச்சு. காருக்கு 30 ரூபா வேஸ்டா போச்சு. வாயிலே வத்துல அடிச்சுக்கிறாங்க, 30 ரூபா போச்சு. அந்த 30 ரூபா இருந்துச்சுன்னா 3 டீ சாப்பிடலாம். 30 ரூபா இருந்துச்சுன்னா அந்த போட்ல போனோமே, 3 ரூபா போட்ல போயிருக்கு. 3 ரூபா போட்டு 10 தடவை போயிட்டு வந்திருக்காங்க. 30 ரூபா சூப்பரா இருந்துச்சு. நீங்க நெக்ஸ்ட் வந்து ஜடாயு இல்ல கேரளா ட்ரிப் வந்தீங்கன்னா ஜடாயுன்ற ஒரு இது இருக்குன்றத மறந்துருங்க. ஜடாயு வீடியோல பார்த்தேன் அப்படின்னா அது துபாய் பக்கம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. கேரளால இருக்குன்னு நினைக்காதீங்க. நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வரணும்னு தோணாது. வேஸ்ட், ஒஸ்ட்லயே ஒஸ்ட். நம்ம பழனியிலேயே ஃப்ரீயா நீங்க ஏறி போலாம். ரோப் காருக்கு 50 ரூபா, இங்க 500 ரூபா. அங்க எப்பேற்பட்ட நம்ம தலைவர் முருகப்பெருமானே இருக்காரு, அவரை பாக்குறதுக்கு ஃப்ரீ. இங்க ஒரு சிலை செஞ்சு வச்சுக்கிட்டு 500 ரூபா. டீ கடை அந்த மாதிரி ஏதாச்சும் மேல இருக்கா? கண்டிப்பா இருக்கும். அங்கே அடப்பு போடுவாங்க. ஒரு டீ 35 ரூபா. சரி காட்டி, இப்ப நடந்து போறோம். போறப்ப தண்ணி வேணும் இருக்கு, 40 ரூபா. கீழே சொல்லிடுறாங்க நீங்க தண்ணி பாட்டில் கொண்டு வரக்கூடாது, ஃபுட்டு நாட் அலவுடுன்னு. மேல கண்டிப்பா இப்ப இருக்கும். 40 ரூபா வாட்டர் பாட்டில், 1/2 லிட்டர். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். குடிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா செத்துருவீங்க. உங்க பாடி கீழே இருக்கிறதுக்கு 5000 ரூபா. 20,000 ரூபா உங்க பாடி கீழே இருக்கணும்னா, இல்லன்னா இறக்க முடியாது, வெயிலே கிடக்கும். எப்படி காட்டி ட்ரிப்புக்கு வருது? டூரே பிடிக்கவே. வருஷம் கேரளா தான் வர்றோம். ஸோ இந்த வருஷத்தோட கேரளா நிப்பாட்டிட்டு பெங்களூர் சைடு அங்கிட்டு கூட போயிடலாம். இப்ப நம்ம வந்து எங்க போயிட்டு இருக்கோம்னு தெரியாது காட்டி, கேட்கணும் முன்னாடி. ஒரு வழியா ஜடாயு போனோம், அங்கேயும் ஒன்றும் விளங்கலை. அதுக்கப்புறம் ஒரு ரிவர் இருக்குன்னு சொன்னாங்க, அங்கேயும் போனோம், அதுவும் ஒன்றும் விளங்கலை. ஸோ கடைசியாக நாங்கள் இருக்கிற இடத்துக்கே நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம். வந்திருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட்டிடுங்க காட்டி நீங்களே. ஜூ வந்திருக்கோம். ஜூ இல்லைங்க, உள்ள அந்த மிருகங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் நாங்களும். ஸோ அதே தான், ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. டிக்கெட் வாங்கியாச்சு கௌதம். டிக்கெட்டு ஜூக்கு டிக்கெட் வந்து 30 ரூபா அடல்ட்டுக்கு. உள்ள இப்போ போகிறோம், என்ட்ரி வாங்க. நாரை, இது பேர் நன்னாரி. நன்னாரியா? சர்பத்தா? நன்னாரி சர்பத்தா? நாரைன்றது சின்னதா இருக்கும், நன்னாரினா பெருசா இருக்கும். நான் சர்பத்துன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம ஊர் திண்டுக்கல்ல 5 ரூபாய்க்கு சர்பத் கொடுக்குறாங்க, தெரியுமா? இங்க வந்து ஹைஜீனாவே இருக்காது, தெரியுமா? தெரியும். அங்கயா? நான் பார்த்துருக்கேன். இல்லையே, நான் அந்த கிளாஸ் மேலே அந்த நன்னாரி ஊற்றி தருவாங்க, அந்த மேலாப்பில் நான் பார்த்துருக்கேன். அது அப்படி சுற்றி தொடச்சோடனே அப்படியே அது என்ன ஜெல்லி மாதிரி ஒழுகுங்க. அது நீங்கள் குடிச்சிருக்கீங்களாங்க? 5 ரூபாய்க்கு அவ்வளோதாங்க. அது ஜெல்லி கிடையாது, சொல்லு. நம்ம குடிக்கிறோம்ல, ஆமா, அதை வந்து அவர் வந்து கழுவவே மாட்டாரு கிளாஸை. அப்படியே தண்ணியில முக்கி அப்படியே எடுத்து திரும்ப ஊற்றி கொடுத்துருவாரு. இதுக்கு மேலே என்ன ஹைஜீன் வேணும் உங்களுக்கு? இதை பாருங்க, சீல் இல்லைங்க, வர்றாங்கோட்டை.
ஒராங்குட்டான் இல்லை இது. சாப்பிடுது மீன் 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 சாப்பிடுது பாருங்க, நல்லா சாப்பிடுது. இங்க பாருங்க சேட்டா, இது பேர் என்ன? இது பேரு வெறிநாயா, நீர்நாயா. சிங்கம் களை இறங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிங்கம் நக்கலானே எல்லாம் செத்து போயிருவேன். 2 சிங்கம் இருக்கு, ஒண்ணுதான் இருக்கு, ஒன்னு வெளியே இருக்குது. அந்த சிங்கமே இவன் தான். பெண் சிங்கமா இது 2 கலந்தது. எந்திரிக்குது. சோம்பேறி சிங்கமா இருக்கும் போல. சரி வாங்க அடுத்ததுக்கு போலாம். என்ன தெரியுதா, இதுதான் நெருப்பு கோழி. ஈமு கோழி வளர்த்து இந்த லோன் கொடுத்து வளர்க்க சொல்லி ஒரு ஆடு பண்ணி ஏமாந்து போனாங்க நிறைய பேரு. அதுல ஒண்ணு மட்டும் மிச்சம் இருக்கு. அது ஒண்ணு தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஜூ முடிச்சிட்டு இப்போ நம்ம கடைசியா வந்திருக்கிற பிளேஸ் என்னன்னா ஆலிமலா சிவன் டெம்பிள். இந்த கேரளாலேயே இதுவும் கொஞ்சம் ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் தான். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தது வேற ஒன்று பார்த்தோம். ஆமா, அது வீடியோ எடுத்தீங்களா நீங்க? வீடியோ எடுத்திருக்கோம், ஆனால் வருமானு தெரியல. இதில் 3 நாள் ட்ரிப்பு நல்லபடியாக முடிஞ்சது. போய் மேலே போய் சிவனை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறது தான். வேற எங்கேயாச்சும் போகிறோமா காட்டி? வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கன்னா வீட்டுக்கு கைஸ் குலுக்கி சர்பத்து வாங்கியிருக்கோம். கேரளா ஃபேமஸ் பைனாப்பிள். ஊரில் நன்னாய் சர்பத் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி இங்கே இது ஃபேமஸ்னு சொல்லியிருக்காங்க. போட்டு தட்டும் குடிச்சா தான் எப்படி இருக்குன்னு தப்பு. அன்னைக்கு குளுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க செம்மையாக இருக்குது, ஃபுல்லாக இருக்கு. வேற லெவலில் இருக்குது. இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக ஒரு கூலிங்காக ஒரு ஜூஸை குடிச்சிட்டு லாஸ்ட்டாக கூலிங்காக ஒரு ஜூஸை குடிச்சிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.